வணக்கம். நம்ம சேனல் எனவே பேசுவோம் சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சுங்க. இந்த 4 வருஷத்துல நம்ம சேனலுக்கு கண்டென்ட்ல இவ்ளோ கன்ஃபியூஷன் வந்ததே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோல ஒரு சிலதுல வந்துட்டு அப்படியே ஃப்ளோ அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஒரு சிலதுல பார்த்தோம்னா கண்டென்ட்டே இல்லைன்னு வீடியோ எடுக்காம கூட ஒரு சில டைம் விட்டுருக்கோம். ஆனா இன்னைக்கு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இந்த 4 வருஷத்துல வந்ததே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ரூம்ல உட்கார்ந்து 30 பேப்பர் ரூம்ல இருந்து வெளியே பறந்து பறந்து வந்துச்சுங்க. ஸ்கிரிப்ட் சரியாகாம. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மாற்றம். எந்த மாற்றம்? விஜய் ஆட்சியால வந்த மாற்றம். தாவேகால எம்எல்ஏ சீட்டை விலைக்கு வாங்கி எம்எல்ஏ ஆனவரை திமுக காரங்க விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி தாவேகா காரங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கன்ஃபியூஷனை எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியலங்க. ஹேண்டில் பண்ணவும் தெரிய மாட்டேங்குது. ஊத்தங்கரை எம்எல்ஏன்னு விஜய் ஒருத்தர் சொல்றாரு. ஊத்தங்கரை என்கிற தனி தொகுதியில ஊத்தங்கரை அப்படிங்கிற தனி தொகுதியில தாவேகா சார்பாக போட்டியிட போறவரு இவரு தாங்க. அவரு பேரு குமரவேலுங்க. இத நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. சோசப் விஜய சொல்லுவாரு, கேளுங்க. ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல் இளைஞரணி இணை அமைப்பாளர். குமாரவேல் தான் கேண்டிடேட்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் இளையராஜா எப்படி விசில்ல ஜெயிச்சாரு? ஒரு ஊத்தங்கரை தொகுதிக்கு 2 எம்எல்ஏக்கள் ஒரே கட்சியில இருந்து எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறத இங்க கேள்வி. ஏன்னா விஜய் சொன்ன கேண்டிடேட் எம்எல்ஏ ஆகலைங்க. எம்எல்ஏ ஆன கேண்டிடேட்ட பத்தி விஜய் இது வரைக்கும் சொல்லலைங்க. கன்ஃபியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கன்ஃபியூஷன். இதனாலதான் எனவே பேசுவோமும் குழம்பி போய் நிக்குது. அப்ப இளையராஜா தாவேகா கட்சியவே விலைக்கு வாங்கிட்டாரு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு வேண்டி. ஆக்சுவலா எம்எல்ஏ சீட்டை இளையராஜா தான் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இளையராஜா அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேனு தன்னோட காசை கொடுத்து ஒரு ப்ராடக்ட வாங்கியிருக்காரு. அதை திருப்பி அவர் விற்கும் போது தன்னோட லாபத்துக்காக தானே விற்பாரு. சோ லாபமா யாராவது கொடுக்குறேன்னு சொன்னா அவங்களுக்கு வித்துருவாரு. நான் தாவேகால எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு சேவை செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டா வந்தாரு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க. தாவேகால எம்எல்ஏ சீட்டை விலைக்கு வாங்கின இளையராஜாவை திமுக விலைக்கு வாங்குறதா சொல்லி தாவேகாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆட்சி கவிழ்ப்புக்கான சதி முயற்சி. தமிழ்நாட்டின் அரசியலவே கவிழ்த்து போடக்கூடிய இந்த கேஸ நடத்துறதுக்கு 10 எஸ்பியும் 5 கமிஷனரையும் தான் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல அமைச்சிருப்பாங்க. அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்கேயும் கன்ஃபியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். ஒரே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது லஞ்சம் குடுக்கல் வாங்கல் கேஸுங்கிறதுனால லஞ்ச ஒழிப்பு துறை தான் போகும்னு பார்த்தா அங்கேயும் கன்ஃபியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். சட்டம் ஒழுங்கா இல்ல ஒழுங்கான சட்டமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அவருதான் கேஸ் நடத்துறாரு. ஒரே ஒரு சப் இன்ஸ்பெக்டருங்க. ஒரே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போய் தமிழ்நாட்டின் ஆட்சிய கவிழ்க்கும் இன்சிடென்டவே நிறுத்திட்டாங்க. இப்படித்தாங்க பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குங்க. எனவே பேசுவோம்க்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்கிரிப்ட்ல வந்ததே கிடையாது. எனக்கு என்னமோ அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் இந்த ஸ்கிரிப்ட டிசைன் பண்ணிருப்பாங்கல்ல, நம்ம மேல ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகளா வந்துகிட்டு இருக்கு. அதிமுக காரங்க வேற நம்ம கிட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அதை வேற குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன பனையூரா இல்ல வாஷர்மேன் பேட்டா அப்படின்னு கேக்குற அளவுக்கு மாத்திட்டாங்க. எப்படி உள்ள போறவன் எல்லாம் கரையோட போறான், வெளியே வரும்போது நல்லவனா வரான். இது என்ன சென்னை மெட்ரோல இருக்க ப்ளூ லைன் ஸ்டாப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ப்ளூ லேனா இல்ல கிரீன் லேனான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு தடவை பார்த்ததை வச்சு சொல்றேன். அது ஒருவேளை தப்பா இருந்தா கமெண்ட்ல நீங்க மாத்தி சொல்லிருங்க. இப்படித்தான் கன்ஃபியூஷன் 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 ஆஃப் தி லூஸ் மோஷன் ஆஃப் தி எமோஷன். இப்படி இவங்க எல்லாம் பண்றத பார்த்தா இந்த ஸ்கிரிப்ட நாம தான் எழுதணும் போல தெரியுது. ஐயோ பாருங்க, இப்ப வரைக்கும் சமையல் வீடியோ போடுறேன்னு சமைக்காம பேசிக்கிட்டு இருக்கேன்னா எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன்ல இருப்பேன்னு யோசிங்க. சோ இப்ப நம்ம சமைக்க போறோம். இது ஸ்கிரிப்ட் தாங்க, சமைச்சிடலாம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல நடிக்கிறதுக்கு சரியான நடிகர்கள் வராதனால சில நேரங்கள்ல ஏற்கனவே நடிச்ச நடிகர்களையே இதுக்குள்ள போடுவாங்க. அப்படி போட்டதுதான் இங்க கற்பனைன்னு நினைச்சுக்கலாம். நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள போயிடலாம். இப்ப என்ன ஸ்கிரிப்ட்னா, வீரபாண்டி கட்டபொம்மன் நாடகத்துல நடிச்ச கேரக்டர்ல வீரபாண்டி கட்டபொம்மன் நாடகத்துல நடிச்ச யாரும் இன்னைக்கு நடக்கிற நாடகத்துக்கு வரலன்ட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பனையூர்ல போய் துவைச்சிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கதான் எல்லா கரையும் போற வாஷிங் மிஷின் வந்திருக்குது இல்ல. சோ இப்ப என்ன பண்ணணும், திருவிளையாடல் நாடகத்துல நடிச்சிருப்பாங்கல்ல அவங்களை எல்லாம் தூக்கி இதுல போட்டாங்க. இப்போ திருவிளையாடல் நாடகத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாம் வீரபாண்டி கட்டபொம்மன் நாடகத்துல நடிச்சா எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்றது, சமைச்சிருவோமா? இது என்னது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் மாற்றம். தாவேகாவினுடைய ஆட்சியில நடந்த மாற்றம் இதுதான். ஜாக்சன் துரையே
முதல் கண் வட்டி கேட்டது யார்? யாம் யாம் யாமே கேட்டோம். கேட்ட நீர் வராமல் இன்னொருத்தன் அனுப்புறதுக்கு என்ன காரணம்? தாவேகாவில் தடியெடுத்தவன் எல்லாம் சிஎம் என்பதால் யாரு வேணாலும் வரலாம். ஜாக்சனே, ஜனநாயகத்துக்கு பொய்யுரை தேவையில்லை, அதை தாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தது தெரியாதது, எலெக்ஷனு, கேம்பெயின், கொன்றது கொல்லாதது, பிரச்சாரம் செய்தது, ரத்து செய்தது, ரூட் மாஃபியாவை வைத்து கிளுகிளுப்பாட்டுவது, சில கவர்ச்சிகள் காண்பித்து ஆண்களை கவர்வது, அப்புறம் இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டு கேட்பது, அனைத்தும் அறிவோம் நாம். அதை பற்றி உன் அறிவுரை எமக்கு தேவையில்லை. எல்லாம் தெரிந்துவிட்டால் ஜனநாயகத்தில் நடப்பது குற்றமாகாதா? என்ன குற்றம் கண்டீர்? பதவி ஏற்பதிலா, பதவியில் அமர்த்துவதிலா? பதவி ஏற்பதில் குற்றம் இல்லை, அதை பற்றி ஆளுநர் அன்றே சொல்லிவிட்டார். கையால அப்படி தூக்க கூடாது, எமோஷனலா அதிகம் பண்ணிட்டு சத்த சாத்திட்டு பேசுங்க. பதவியில் அமர்த்தியதில் தான் குற்றம் இருக்கிறது. என்னது, நான் கொடுத்த பதவியில் குற்றமா? கூறி தொலையும். முதலில் ஜனநாயகம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? மக்கள் அனைவரும் இணைந்து ரீல்ஸ் மோகத்திலும் கவர்ச்சி மோகத்திலும் என்னை தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தின் மாண்பு என்பது எனக்கு பிடித்தவர்களை பதவியில் அமர்த்துவது. ஒரு காலமும் முடியாது. மக்களின் மேல் அக்கறை உள்ளவர்கள் மட்டும்தான் பதவியில் அமர வேண்டும். கட்டபொம்மா, நன்றாக என்னை பார், நான் பதவி அமர்த்ததில் தவறா? விஜயே, நீயே இன்ஸ்டாகிராம் சிஎமும் ஆக, இன்ஃபுளுசர்ஸால் ஜெயித்த சிஎமும் ஆகுக. உமது தட்டியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது வட்டியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது குற்றமே. ஜனநாயகன் என்ற படத்துக்காக உழைத்தவர்களை மட்டும்தான் நான் ஜனநாயக பதவிகளில் அமர்த்தி இருக்கிறேன். ஜனநாயகம் வேறு, ஜனநாயகன் வேறு. என்ன வேறுபாடு? இன்னும் தானே மாறி இருக்கு. இரண்டும் நான் தானே. இந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக அந்த ஜனநாயகனை கொடுத்தவர்களைத்தான் பதவியில் அமர்த்துவேன். தனிப்பட்ட வீட்டுல நீங்க யார வேணாலும் வச்சுக்கலாம். ஹலோ பிரதர்ஸ், யார வேணா வச்சுக்கலாம்னு சொன்னது இந்த சினிமால நடிச்ச ஆட்களை, அதுக்காக உழைச்ச ஆட்களை. ஐயோ, நடிச்ச ஆட்கள்னாலும் தப்பு தானே, அதானே நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க, அந்த படத்துக்காக உழைச்ச ஆட்களை, கேமராமேன், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இவங்களையெல்லாம் சொன்னேன். இப்படி இவர் இஷ்டத்துக்கு வேலையை செய்யறதுக்கு பேருதான் இங்க ஜனநாயகமாமா. இத பத்தி எல்லாம் நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்எல்ஏ சீட்டை விலைக்கு வாங்கினவரை நம்ம விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிற இந்த கேஸ் போட்டவ லூசா, இல்ல இந்த கேஸ பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம லூசா? அந்த கேஸ்ல இப்ப யாரையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே தாவேக்காரங்களையே வச்சு தாவேக்கால எம்எல்ஏ சீட்டை விலைக்கு வாங்கினவரையே விலைக்கு வாங்க வச்சிருக்காங்களாம். இப்படித்தாங்க இந்த ஸ்கிரிப்ட் பயங்கர கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு. இது எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வேணாம், இப்படியே முடிச்சிடலாம், இதுக்கு மேல இழுக்க முடியாது. அவங்க எவ்வளவு காசு கொடுத்து எம்எல்ஏ சீட்டை விலைக்கு வாங்கினாங்களோ, இல்ல அந்த எம்எல்ஏவை எவ்வளவு காசு கொடுத்து விலைக்கு வாங்கினாங்களோ அப்படிங்கறத பத்தி நமக்கு கவலை இல்ல. நமக்கு மாசம் 100 ரூபாய், ஒவ்வொருத்தங்களும் 100 ரூபாய் மாசம் கொடுத்தீங்கன்னா போதும். அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வியூஸ் 1000 போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, போகவே மாட்டேங்குது. அநேகமா இந்த மாசம் யூடியூப்ல இருந்து பேமெண்டே வராது போல தெரியுது. அதனால நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஊத்தாங்கரை எம்எல்ஏவை சரியாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. முடங்க பாயில்லைனாலும் சடங்கு நிறுத்த முடியாது, ஆனா பாய நீங்க அனுப்பிக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தோழர்களுக்கும் நன்றி. இனி பண்ண போற தோழர்களுக்கும் நன்றி. கண்டிப்பா அதுல நான் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட மாட்டேன், முக்கியமா எங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட மாட்டேன். அவ்வளவுதாங்க. ஸ்கிரிப்ட் பயங்கர கன்ஃபியூஸா போனனால தலைவலியா இருக்கு. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதனால இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இல்ல அப்படின்னு யாரு முடிவு பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட நீங்க ஷேர் பண்ணலாம். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.